நல்லா பூண்டு வாசனையோட சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். 2 வரமிளகா சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். அது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய பீசஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே சீக்கிரமா வெந்துடும். இப்பவே உருளைக்கிழங்கு பாதி வெந்துடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டா போதும். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் பூண்டு வரமிளகா அரைச்ச பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்க, தக்காளி பூண்டு வரமிளகாலாம் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ வறுத்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் சிம்லையும் மூடி வச்சு வேக விடுங்க. வறுவல்ல உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வறுக்கும் போதே பூண்டு வாசனை அவ்வளோ அருமையா வருது. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடைசியா பொடியா நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை தூவி கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.